நண்பர்களே, ரீசெண்டா தமிழ்நாட்டுல 500 கோடிக்கு மேல ஸ்கேம் பண்ணி 800 பேருக்கு மேல அரெஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி நியூஸ் பார்த்தேன். உள்ள போய் பார்த்தாலும் தெரியுது அந்த 800 பேருமே நம்மள மாதிரி இன்னசென்ஸ் தான். பொதுவா ஸ்கேம் எப்படி இருக்கும்? ஒரு ஆன்லைன் பெட்டிங்கா இருக்கும், கேம்லிங்கா இருக்கும், இல்ல எம்எல்எம் மாதிரியான கான்செப்ட்ல இருக்கும். இதுல இனிஷியலா வரவங்களுக்கு நல்ல லாபம் இருந்தாலுமே ஓவர் த பீரியட்ல நம்ம ஏதோ தப்பா பண்றோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். ஆனா இந்த கேஸ் அப்படியே கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை. ரீசெண்டா அரெஸ்ட் ஆனாங்க 830 பேர். அதுல நிறைய பேருக்கு தெரியாது இது ஒரு ஸ்கேம் அப்படிங்கிறது. அப்படி என்ன ஸ்கேம், எப்படி மாட்டினாங்க, என்ன பிரச்சனை, எப்படி நம்ம சேஃபா இருக்கலாம் தெரிஞ்சுப்போம். இது நம்ம மண்ணோக்குரல். என்ன கார்த்தின்னு கூப்பிடுவாங்க. மணி முயல் அப்படிங்கிற கான்செப்ட் தான் அவங்க ஸ்கேம் பண்ணப்பட்டிருக்காங்க. அது என்னடா மணி முயல் பேரு டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லி போய் சர்ச் பண்ணி பார்த்தா முயல் அப்படிங்கிறது கழுதையோட பேர் தான். அதுவும் சாதாரண கழுதை கிடையாது, கோவேரி கழுதுன்னு ஏதாவது சொல்றாங்க. அது என்னடா கோவேரி கழுதுன்னு போய் பார்த்தா மலட்டு கழுதையா, அதாவது இந்த குழந்தை பெத்துக்க முடியாம இருப்பாங்களா அந்த கழுதையை தான் முயல்னு சொல்லுவாங்களா? யாரா அந்த கழுதைன்னு பார்த்தா அதுதான்டா நானு, அதாவது பாதிக்கப்பட்டவங்க. பொதுவா ஆன்லைன் கேமிங், கிரிப்டோ, இந்த டாஸ்க் மூலமா காசு அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கில் காசு திருடுறாங்க. திருட்டு பயில்வோம் திருட்டு. ஏன் இவனுக்கு கோவம் வருது? நம்ம மக்கள் நிறைய பேரு அதுல பணத்தாளர் இருக்காங்க. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். அப்படி காசை திருடுற சைபர் கிரிமினல்ஸ் எல்லாருமே அவங்க அக்கௌண்ட்ல அந்த பணத்தை எடுக்க மாட்டாங்க, பிரச்சனை வருங்கிறதுக்காக. அதுக்காக டார்கெட் பண்ணதுதான் இந்த மாதிரி வேலைக்கு இல்லாதவங்க, காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல நிறைய பேருக்கு ஒரு மெசேஜ் வந்து பார்ட் டைம் ஜாப் தரேன் அப்படிங்கிற மாதிரி. வாட்ஸ்அப்ல மட்டும் இல்ல, டெலிகிராம்லயே வருது. இந்த டெலிகிராம் எதுக்கு யூஸ் பண்றாங்களோ 2 விஷயத்துக்கு யூஸ் பண்றாங்க. ஒண்ணு, ரெண்டாவது இந்த மாதிரி ஸ்கேம் பண்றது. எல்லாம் அங்கதான் சார் போயிட்டு இருக்குது. அவங்க அனுப்புற மெசேஜ்ல என்ன இருக்கும்னா, இது ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி தான், நீங்க எதுவுமே பண்ண வேணாம், உங்க அக்கௌண்ட் லீஸுக்கோ ரெண்டுக்கோ விட்டா போதும், அதுக்கான கமிஷன் நான் உங்களுக்கு டெய்லி கொடுத்துருவேன் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வருது. என்ன நல்லா இருக்கு என்னன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா உங்க அக்கௌண்ட்ல ஒரு அமௌண்ட் வீழும். அதை நான் சொல்ற அக்கௌண்ட்டுக்கு நீங்க டிரான்ஸ்பர் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கமிஷன் தரேன். உதாரணத்துக்கு நான் ஒரு 10,000 ரூபாய் போடுறேன், நீங்க வந்து 9,500 கொடுத்துட்டு 500 ரூபாய் நீங்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட்ல அந்த மெசேஜ் வருது. இதை பாக்குறப்ப அருமையா இருக்கேடா, நல்லா இருக்கு, எதுவுமே பண்ணோம்னா அக்கௌண்ட் மட்டும் கொடுத்தா கமிஷன் வருது அப்படிங்கிற கான்செப்ட்ல நிறைய பேர் இதுக்கு ஓகே சொல்றாங்க. என்ன அருமையான தொழிலா இருக்கியா? ஓகே தானே, இதுல என்ன பிரச்சனை போதுன்னு நினைச்சீங்கன்னா அங்கதான் பிரச்சனையே. இது எப்படி ஸ்கேம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முயல் அப்படிங்கிற கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த முயல் கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்ப நம்ம அந்த மெசேஜ் ஓகே சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, ஒரு அக்கௌண்ட்ல இருந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஒரு பணம் விடும். அது 1000 ரூபாய், 10,000 லட்சமோ ஏதோ ஒரு அமௌண்ட் விடும். அதை நம்ம ஒரு நாளோ 2 நாளோ வச்சுக்கிட்டு அவங்க சொல்ற அக்கௌண்ட்டுக்கோ இல்ல கிரிப்டோவோ நம்ம மாத்தி விட்டுற போறோம். அவ்வளவுதான் நம்மளோட வேலையை. இதெல்லாம் பார்ட் ஜாப்னு சொல்லி வாட்ஸ்அப்னு டெலிகிராம்லயும் நிறைய பேர் உள்ள எழுதிருந்தாங்க. லிட்டரலா இல்லீகலா திருடுற பணத்தை நம்ம அக்கௌண்ட் மூலமா அவங்க அக்கௌண்ட்டுக்கு மாத்திக்கிறாங்க. அதாவது இந்த பிளாக் மணியை ஒயிட் மணியா மாத்துறாங்களா, கிட்டத்தட்ட அந்த கான்செப்ட் தான். இதை அவன் இவ்வளவு டீட்டெயிலா சொன்னான்னு வைங்களேன், என்னடா ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கே அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஆனா அதை எப்படி சொல்ல மாட்டான். இந்த லாங் வீடியோஸ் இல்லாம இந்த ஷார்ட் வீடியோஸ் தான் வரும்ல, கிட்ட வாங்களேன். நீங்க வேலை இல்லாம இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு பார்ட் டைம் வேணுமா? எந்த வேலையுமே செய்யாம ஒரு நாளைக்கு 3000 இருந்து 10,000 வரைக்கும் சம்பாதிக்கணுமா? உங்க அக்கௌண்ட்ல வர பணத்தை நீங்க இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மாத்திட்டா ஒரு நாளைக்கு 10,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம்னு உங்களால நம்ப முடியுதா? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா கமெண்ட்ல வந்து அப்படின்னு கமெண்ட் பண்ணணும். தமிழ்நாட்டுல இப்ப இந்த மாதிரி ஒரு மேசிவ் அரெஸ்ட் மட்டும் நடக்கிறேன்னு வைங்களேன், இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த மாதிரியான ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ்லாம் உங்க ஃபீட்லயே வந்திருக்கும். ஆல்ரெடி வந்திருக்கான்னு தெரியல, ஒருவேளை ஆல்ரெடி உங்களுக்கு வந்திருக்கா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப எல்லாருக்குமே ஒரு டவுட் வரலாம், எவனோ ஒருத்தன் காசு அனுப்புறான், அதை நான் வேற எவனுக்கோ கிரிப்டோவை தான் மாத்தி விடுறேன், இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு, ஏன் என்ன மட்டும் அரெஸ்ட் பண்றீங்க, அவங்க எல்லாம் கண்டுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்கன்னா, இப்ப நான் அந்த ஒர்க்ல இருக்குன்னு வச்சுங்கன்னா, இப்போ ஒரு முயல் அப்படின்னு வச்சுங்க, போலீஸ் அரெஸ்ட் பண்ணுது. சார் எனக்கு பணம் எங்க இருந்து வந்ததுதான் தெரியாது, எவனோ ஒருத்தர் அனுப்புறாங்க, நான் அதை திரும்ப மாத்தி விட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன்னு வைங்களேன், இப்படிதான் சொன்னா கவர்மெண்ட் கண்டிப்பா ஏத்துக்காது. ஏன்னா அக்கௌண்ட்ல பணம் ரிசீவ் ஆயிருக்கு, அந்த அக்கௌண்ட்ல என்னோட பேன் கார்டு தான் இருக்கும், என்னோட யூபிஐ தான் இருக்கும், என்னோட நெட் பேங்கிங் தான் இருக்கும். அப்படிங்கிறப்போ இந்த கேஸ்ல பிரைம் சஸ்பெக்டே நான் தான். ஃபர்ஸ்ட் என்னோட அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகும், காரணம் என்னோட பேன் கார்டு இதுல ஜாயின் பண்ணிருக்க போறோம், அதனால ஃபர்ஸ்ட் என்னோட பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகும். செகண்ட், சிபில் ஸ்கோர் எல்லாம் குறையும். இதை தாண்டி இந்த பிரைவேட் பேங்க்ஸ், கவர்மெண்ட் பேங்க்ஸ் எங்கேயுமே நம்மளால லோன் ஆக முடியாது. மூணாவது முக்கியமான விஷயம், ஆல்ரெடி இந்த பிஎன்எஸ் ஐடி ஆக்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், பார்க்கலன்னா பாருங்க. அதன்படி நம்ம மேல ஜாமீன் இல்லாத நான் பெயிலபிள் கேஸ்ல நம்மள அரெஸ்ட் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. இதனால இப்படி மாட்டிட்டு வெளில போறவங்க ஜாமீன் வெளிலையே வந்தாலுமே கூட கவர்மெண்ட்லயோ பிரைவேட்லயோ எங்கேயுமே உங்களால ஒர்க் பண்ண முடியாது. பொதுவா இந்த ஆன்லைன்ல பார்ட் டைம் ஜாப் பாக்குறவங்க யாரா இருப்பாங்க? பிடிச்ச வேலை கிடைக்காதவங்க, வேலைக்கு வெயிட் பண்றவங்க,
போன வேலை பிடிக்காம வீட்டுல வந்து சும்மா இருக்கிறவங்க வீட்டுல சும்மா இருக்கமே ஆன்லைன்ல வச்சு ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிதான் இந்த மாதிரி ஸ்கேம்ல போய் மாட்டுறாங்க. ஆனா வீட்டுல சும்மா இருந்தாலுமே இருக்கலாமே தவிர தப்பான ஸ்கேம்ல போய் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிற அவேர்னஸ் வீடியோ தான் இது. சரி ப்ரோ, எப்படி சேஃபா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட ஏடிஎம்ல இருந்து தெரியாதவங்களுக்கு காசு எடுத்து கொடுக்கறதோ இல்ல அவங்கள்ட்ட தரதோ அதெல்லாம் பண்ணாம இருங்க. இது ரொம்ப ஆர்வர்டா தான் இருக்கும், நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். பட் அதுல இருந்து சேஃபா இருக்கும்னா இது ஒரு முக்கியமான வழி. ரெண்டாவது, உங்க அக்கௌண்ட்டுக்கு நான் ஒரு பணம் அனுப்புறேன், அதை இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு கிரிப்டோவா மாத்தி கொடுங்க, இதுக்கு நான் உங்களுக்கு கமிஷன் தரேன், அந்த மாதிரி சொல்றவங்க முன்னாடி கேர்ஃபுல்லா இருங்க. எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டவுட்டா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா 1930 அப்படிங்கிற ஹெல்ப்லைன் நம்பருக்கு டோல் ஃப்ரீ நம்பர், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இமிடியேட்டா இன்ஃபார்ம் பண்ணுங்க. இது ஏன் ஒரு அவேர்னஸா கொண்டு போகணும்னா, பொதுவாவே ஸ்கேம்ல மாட்டுறவங்க ஒரு 3 விதமா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட், இது ஸ்கேமா என்னன்னு தெரியல, நான் இப்படி வந்தேன்னு தெரியல, இது எனக்கு காசு வருது அப்படிங்கிறதுக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்ற எதுவுமே தெரியாத ஸ்கேம் ஆகுற சில பேர். ரெண்டாவது, இது ஸ்கேம் மாதிரி இருக்கு, ஸ்கேமாவும் இருக்கலாம், பட் எனக்கு கமிஷன் வருது, காசு வருது, அதுக்காக எனக்கு இது ஓகே அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. மூணாவது, இந்த ஸ்கேம்காக ப்ரிப்பேர்ட் ஆகிறவங்க, ஃபேக் டாக்குமெண்டா இருக்கும், ஃபேக் பேங்க் அக்கௌண்ட்ல ஓபன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்கேம்காக ப்ரிப்பேர்டா இருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, அவனை திருத்திடலாம், ரெண்டாவது டைப்பா கூட திருத்திடலாம், இந்த மூணாவதா இருக்கான் பாருங்க, அவனை திருத்தவே முடியாது. ஏன் சொல்றேன்னா, ரீசெண்டா பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபேக் அக்கௌண்ட் ஃபேக் டாக்குமெண்ட்லாம் வச்சுட்டு எனக்கு காசு வருது வாடா நம்மளும் இந்த பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்ப ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான். அவ்வளவுதான் மேட்ரு. இதை தான் சொல்லணும்னு நினைச்சேன். பொதுவா நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன், சொல்லுவேன். பட் இந்த வீடியோ ஷேர் பண்ணுதான் சொல்றதுக்கான காரணம் இருக்கு. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ, அதனால உங்க ஃபேமிலி குரூப்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ஸ், குறிப்பா அந்த பிசினஸ் குரூப்ஸ் ஆரம்பிப்பாங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.